Hi friends, this is Kadi back to the another video. Friends, இன்னைக்கு என்ன வீடியோனா சண்டர் சேவல் பற்றி ஒரு வீடியோ. என்னன்னா இன்னைக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பாலா வீட்டான் வந்திருந்தேன். அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அடுப்புலாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். என்ன பாலா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் கோழிக்கு வந்து ஒத்தரம் கொடுத்துட்ருக்கேன். எதுக்குடா ஒத்தரம்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டேன்னா ஏதோ நீச்சல்லாம் போயிட்டு வந்தது, அதால் பார்த்தீங்கன்னா ஒத்தரம்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த அடுப்புலாம் பார்க்க சொல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஆடுகளம் படத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பெல்லாம் வச்சு என்னென்ன பண்ணுவாங்க, அந்த ஹீட்லாம் பண்ணி அதை தான் பார்த்துருக்கேன். இப்போ நேரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரியா நம்ம ஏன் இதுவும் ஒரு விளாக் எடுத்து போடுவோம், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீச்சல் போட்டோம் சேவல், வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. சரி, அதனால் ஸ்விம்மிங் போயிட்டு வந்ததுனால அவருக்கு கொஞ்சம் ஒத்தரம் கொடுக்கணும். இந்த பேர் வந்து ஷாக் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஷாக் அடிக்கிறதா? ஷாக்கா அது வந்து அந்த கோழியோட இது, அது அவங்களோட ஸ்லாங். அதெல்லாம் ஒத்தரம் கொடுப்போம். என்னென்ன சொல்றியா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடியாக படத்தில் அந்த துணி வச்சு ஒத்தரம் கொடுப்பாங்களா? ஆமாம், ஆடுகளம் படத்தில் அந்த சண்டைக்கு போக சொல்ல பண்ணுவாங்க. அதுதான். சரி, ஓகே, சண்டைக்கு போக சொல்ல பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க சும்மா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் இருந்தானா கோல்டு அதிகமாகிடும். இவங்க வந்து 15 மினிட்ஸ் கிட்ட இப்போ தண்ணியில் இருந்துருக்காங்க. ஸோ அது கோல்டு ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்ணணும், அந்த ஒரு ப்ரொசீஜருக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கும் பாடி பெயின்லாம் இருக்கும். அது ஸ்விம்மிங் போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணோன்னா சுத்தமாக அந்த பாடி பெயின்ன்றது வந்து 0 ஆகிடும். நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால இது பண்ணுவோம். இப்போ என்ன மசாஜ் பண்ணிட்டு இருக்கியா? இல்லை, இப்போது நம்ம ஒத்தரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கோழி கொஞ்சம் நினைக்கணும். எடுத்து உடனே ஹாட்டாக வச்சோம்னா ஸ்கின் கொஞ்சம் டேமேஜ் ஆகும், சதர்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஆல்ரெடி ஸ்விம்மிங் போயிட்டு வந்துச்சுன்னு திருப்பி அதை இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கேட்குறீங்களா, இது என்னன்னா நம்ம வந்து அது நார்மல் தண்ணியில் போட்டோம். இப்போ நம்ம துடைக்கிறதுல வந்து இதில் ஒரு 4-5 மூலிகை போட்டு இது ஒரு மாதிரி தண்ணி நாங்கள் ரெடி பண்ணுவோம். இது மூலிகை தண்ணி? அது நீங்கள் வந்து பாருங்கள், இது என்ன மூலிகை தண்ணி? அதான் ஒரு 5 விதமான பொருள் போட்டிருப்போம். அது வந்து எங்களோட ஹைடன் சீக்ரெட். 5 விதமா? ஆமாண்ணா, ஃபுல்லாக கலராக இருக்குது. உங்களால் கொஞ்சம் ரொம்ப ரகட் பை கையில் நிற்க மாட்டேன். இவர் பேருங்களா? இவர் பேர் பொட்டமாரி. பொட்டமாரி? யாகுத் பொட்டமாரி. யாகுத் பொட்டமாரி. இன்னும் பெட் நேம் நிக் நேம்லாம் எதுவும் வைக்கல. அப்புறம் தான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு அளவு நம்மளுக்கு தெரியும், இது வந்து கோழி தாங்கும் அப்படின்னு. இப்போ அது வந்து அது என்ன அது மண் பானை? இது வந்து மண் பானையில் செஞ்ச தட்டு. ஓகே. இதெல்லாம் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு தவாலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது மண்ணில் பண்ணாதான் அது இதோட ஹீட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம இரும்பு தவால் யூஸ் பண்ணுறதோட ஹீட் அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ என்ன அந்த மூலிகை தண்ணியில் நனைச்சிட்டு பண்ணணுமா? அதாவது இப்போது இந்த தண்ணி வந்து நம்ம ஹாட்டாக மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே. அப்போது இந்த தண்ணி வந்து இந்த கிளாத்தில் வந்து செக்காயிருக்கு. இப்போது நம்ம இங்கே போடும்போது அந்த உள்ளே இருக்க வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆகும். அப்போது அந்த ஹீட்டான வாட்டர் எடுத்து நம்ம இப்படி பண்ணும்போது அந்த சுட தண்ணியில் குளி வைக்கிற மாதிரி வரும். சைனீஸ்லலாம் ஒரு முக்கியமான ஒரு தெரப்பி ஒன்று இருக்குது, அந்த ஸ்டீம் தெரப்பின்னு வாங்கல்ல. ஆமாம், அதே கான்செப்ட் தான். இதெல்லாம் நம்ம காலகாலமாக பண்ணியிருந்தது, நம்ம விட்டுட்டோம். அது மற்றவங்களாம் எடுத்து அவங்க பண்ணிட்டு அது பெருசாகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சிம்பிளாக பண்ணோம், மற்றவங்களாம் அதை இப்போது ரொம்ப அட்வான்ஸாக பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இது இன்னைக்கு இப்போது இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இன்னைக்கு நைட்டு சாவல் ரொம்ப அழகாக தூங்கும். இப்போ பாடி பெயின் இருக்காது. இப்போ நம்ம எப்படி பாடி மசாஜ் பண்ணிட்டு வந்தால் பாடி ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுதோ அந்த மாதிரி ஆகும். இதனால் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் இந்த கோழிக்கு? இப்போது எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளும் இப்போ ஒர்க்குன்னு போயிட்டுருக்கோம், எல்லாம் பண்ணுறோம், நம்மளுக்கு பாடிலாம் வலிக்குதுங்களா, அது மாதிரி தான் இருக்கும். கேஜ் உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே பிடிப்பு இருக்கும். இப்போ ஸ்விம்மிங் போட்டதுனால கொஞ்சம் பாடியில் ரிலாக்ஸ் ஆகிருக்கும். மாதத்துக்கு எத்தனை டைம் பண்ணுவீங்க இந்த மாதிரி? நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணிவிடுவோம், மாதத்துக்கு 4 தடவை. மாதத்துக்கு 4 தடவை. இது வந்து சம்மர்ன்றதுனால 4 தடவை. ரைனி சீசன்னா ஒன்ஸ் தான். வின்டர்னா ஒரு 2 டைம்ஸ் கம்பல்சரி.
டைஸ்க்கும் ஃபுல்லாக அந்த ஹீட் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் நல்லா ஃப்ரீயாகிடும். இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் டைஸ்க்கு ஃபுல்லாக நம்ம ஒத்தரம் கொடுக்குறோம். இது என்னென்னா இங்கே பின்னாடி முதுகில் இருந்து பேக் டைஸ் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு வந்து முட்டியில் ஒரு 2 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து பாதத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இதனால் என்ன ஆகும்னா நம்ம இந்த உள்ளே இருக்க நரம்பு எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ ஆகும். இது வந்து நம்ம சும்மா மேலே துடைக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். பட் அதில் கரெக்டாக தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓவர் ப்ரெஷரும் போடக்கூடாது, ஓவரால் லேஸாகவும் வைக்கக்கூடாது. ஒரு மீடியமான ப்ரெஷரில் நம்ம கரெக்டாக பண்ணால் தான் இது கரெக்டாக எல்லாமே சூட்டபிலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி ஒரே இடத்த திரும்ப திரும்ப துடைச்சிட்டு இருக்கோன்னா அதுக்கு வந்து ஒரு இடம் எவ்வளோ ஃப்ரீ ஆகணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒரே தடவை இதை வந்து துடைச்சிட்டு விட்டால் மட்டும் ஃப்ரீ ஆகிடாது. அதுக்கான அந்த கோழியோட டெம்பர்னஸ் என்னன்ட்டு அதோட ஹார்ட்னஸ் என்னன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதை நம்ம கண்டினியூவாக பண்ண அந்த ஹார்ட்னஸ் ஒரு பிடிப்பு இருக்கிறதுலாம் விட்டுட்டு கோழி ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதுக்காக தான் இது வந்து பண்ணுறது. அதே மாதிரி ஹீட்டும் வந்து கரெக்டாக அந்த மிதமான ஹீட் வைக்கணும், இல்லைங்கன்னா சேவல் வந்து ரொம்ப கஷ்டப்படும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கு, ஏன்னா முட்டி தான் வந்து ஒரு கோழிக்கு மெயினான விஷயமே. சில பேர் வந்து முட்டி ரொம்ப டைட் பண்ணுவாங்க, அதோட இம்பேக்ட்லாம் நிறைய பயங்கரமாக காட்டும். கோழி வந்து நடக்கிறதுக்கு கூட சிரமப்படும், அந்த அளவுக்குலாம் இருக்கும். கோழியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், ஒரு சேவல் நீங்கள் எடுத்து கை மேலே வைக்கிறீங்கன்னா அது முட்டியை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியதே முட்டி தான். நீங்கள் கால் முட்டி வந்து ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா அதால் சரியாக கூட நடக்க முடியாது. அதே மாதிரி அதோட ஒரு நேச்சுரலான ஒரு பாடியை வச்சுட்டு இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா அதோட ஃபைட்டிங் ஸ்கில்லும் கம்பல்சரி கம்மியாகும். இது எல்லாமே வந்து துடைக்கிறது, இது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் வந்து அதோட விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு அது கரெக்டாக எல்லாமே இருக்கணும். அப்போ தான் அந்த சேவல் வந்து நம்மளுக்காக கடைசி வரைக்கும் எல்லாமே பண்ணும். அதுக்காக தான் வந்து எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. அதே மாதிரி இது சும்மா எடுத்தோம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு இதுவும் நம்ம பண்ணும்போதெல்லாம் குறிப்பிட்ட டைம் ஆகும். இப்போது நம்ம ஒரு தடவை ஒரு விஷயம் பண்ணுறோன்னா, இப்போ ஃப்ரண்ட் ஐஸ் போடுறோன்னா அந்த ஃப்ரண்ட் ஐஸே வந்து ஒரு 5 மினிட்ஸ் போடுற மாதிரி ஆகும். அதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதத்துக்கு பண்ண போகிறோம். பாதத்தில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த முட்டிலேருந்து இந்த கால் நள்ளின்னுவாங்க, இது ஃபுல்லாக நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சேவலோட மொத்த நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மொத்தமே வந்து இங்கே தான் முடியும். நம்ம ஏதாச்சும் சின்னதாக இந்த டிஃபெக்ஷன் பண்ணாலும் கோழி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒத்தரம் கொடுத்து இப்படி அடிக்கும்போது அதோடய ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ ஆகும், நல்லாயிருக்கும். ஏன்னா சேவல் வந்து நடக்கிறது அது ஃபுல்லாகவே அதுக்கு நிறைய பெயின் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர்லேயும் இந்த முட்டிலையும் தான். நம்ம இந்த மாதிரி ஒத்தரம் கொடுக்க அது மொத்தமே வந்து போயிடும், மொத்த பெயினுமே அது உடம்புல இருந்து போயிடும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக சேவலுக்கு ஷாக்காக கொடுத்து முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா சேவல் எல்லாருமே வளர்த்துடலாம், பட் ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம இவ்வளோ மெயின்டைன் பண்ணால் தான் சேவல் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கூண்டிலே வச்சிட்ருப்போம், அது கொஞ்சம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால மென்டலி ஒரு மாதிரி ஆகும், போக போக டல்லாக இருக்கும். நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தோன்னா அது அதோடய ஃபார்மிங்கில் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் பார்த்து பர்சனலாக நான் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒத்தரம் கொடுக்கும்போது தான் எல்லாருமே தண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் ஒத்தரம் கொடுத்துட்டு சேவல் வந்து அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி எப்பவுமே விடாதீங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இங்கே தண்ணி இருக்கா அப்படின்ட்டு. தண்ணி இல்லைங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒத்தரம் கொடுத்து முன்னாடியும் அரை வயிறு தண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒத்தரம் கொடுத்து முடித்த உடனேவும் தண்ணி கம்பல்சரி கொடுக்கணும்.